ஐபிஎஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த மாலை வணக்கம். மற்றும் ஒரு ஐபிஎஸ் தமிழுடைய ஊரோடு உறவாட நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உலகமெங்கும் பிறந்து வாழ்கின்ற எங்களுடைய உறவுகளை இணைக்கின்ற உறவு பாலம் ஐபிஎஸ் தமிழுடைய இந்த நிகழ்ச்சி என்பது வானொலி ஊடாக ஒரு நாள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலையில் உங்களை ஊரில் ஒன்றை விட்டு விடுகின்றோம். அதே போல் மாலையில் தொலைக்காட்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் கொண்டு போய் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுடைய வீட்டு முற்றத்தை விட்டு விடுகின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாங்கள் ஏதோ ஒரு விடயம் பற்றி பேசுகின்றோம். எங்களுடைய தாய வாழ்வியலில் நாங்கள் என்னென்ன விஷயம் செய்து நாங்கள் எங்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது என்று மறக்கப்பட முடியாத அந்த நினைவுகளோடு அநேகமான எங்களுடைய உறவுகள் அதே எண்ணங்கள் சிந்தனைகளோடு தான் வாழ்ந்து வருகின்றார்கள். புலம்பெயர்ந்தாரும் பெரும்பாலானவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விடயத்தில் பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்வியல் அப்படியே திரும்பி போகும். இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிற ஒரு விஷயம் இளைம காலத்தில் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு ஆளுமைகள் கட்டாயமாக இருக்கும். கலைத்துறை சார்ந்து விளையாட்டுத்துறை சார்ந்து ஒவ்வொரு ஆளுமைகள் எங்களிடம் இருக்கும். இப்போ ஒரு 10 வயதுக்கு உட்பட்ட எங்களோட காலப்பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் கலை சார்ந்து எங்களுக்கான அரங்கம் பொதுவாக பாடசாலைகளில் இருக்கும். பாடசாலையில் ஒரு மன்றங்கள் சார்ந்து சரஸ்வதி பூசை சார்ந்து அல்லது ஒரு ஆண்டு விழா சார்ந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அநேகமான பாடசாலைகளில் மைதானத்திலே மேடை இருக்கும். இரவு தான் இந்த பரசாலை போல இந்த ஆண்டு விழாக்கள் எல்லாம் நடைபெறும். மின்கொழுமுகள் எல்லாம் போட்டு அது பெரிய கோலாகல திருவிழா மாதிரி இருக்கும். அதை விட்டு நாங்கள் பாடசாலையை விட்டு வெளியில் வந்தோம் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையிலே எனக்கான முதலாவது அரங்கம் என்பது எங்களுடைய சனசமூக நிலையம் வாசியசாலை. எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற அளவட்டை மாயனசம மண்டபம் தான் எனக்கு முதலாவது அரங்கம். அதுதான் வெளியில் சிறுவர்களாக இருக்கும் பொழுது எங்களுக்கு களம் அமைத்து தந்தது. எனக்கு தெரியும் 1980ஆம் ஆண்டு ஒரு பேச்சு போட்டி பேச வேண்டும். அதை வீட்டில் பார்த்து ஒத்தியல் எல்லாம் பார்க்கும் பொழுது சிறப்பாக பேசி நல்லா இருந்தது. அப்போ அந்த போட்டி வந்தால் ஒரு நாள் இரவு தான் அந்த போட்டி நடைபெற்றது. அந்த போட்டிக்கு மத்தியஸ்தம் வகிக்க வந்தவர் தாயாமன்னனுடைய ஒரு சிறந்த மேல் நீதவான்களில் ஒருவரும் சிறப்பான ஒரு பேச்சாளர் விகடகவி. அவர் பேசினாலே சிரித்து கொண்டே இருப்பார்கள் எல்லோரும். ஆலயமாக இருக்கட்டும் சரி, அது வேறு உடையமாக இருந்தாலும் சரி, அவர் பேசுவார். விகடகவி மதிப்புக்குரிய மேல் நீதவான் திருநாவுக்கரசு அவர்கள் தான் நீதவனாக வந்தார். அப்போ அந்த மேடையிலேயே முதலாவது நான் பேச முதலே அழத் தொடங்கிட்டேன். அப்போ அவர் சொன்ன ஞாபகம் இருக்குது, அடைப்பா ஒன்றில் பேசி போட்டு அழு, இல்லையென்றால் அழுது போட்டு பேசு. ஏனென்றால் 10 வயதுக்கு உட்பட்ட அந்த காலம் எங்களுடைய ஆளுமைகளோடு நாங்கள் மேடை ஏறின காலம் என்பது மிக சுவாரஸ்யமாகும். இப்பொழுது மீண்டும் அப்படி ஒரு காலகட்டத்தை கடந்த சனிக்கிழமை இங்கே நடைபெற்ற ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டது. எனக்கெல்லாம் அந்த உணர்வு ஏற்பட்டது. இந்த புலம்பெயர் தேசத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியல் காலம் என்பது சுமார் 45 ஆண்டு கால வாழ்க்கை. இதில் முதல் முறையாக எங்களுடைய இளம் தலைமுறைக்காண்டி அவர்களுடைய ஆளுமை அவர்களுடைய நிகழ்ச்சியை சார்ந்து ஒரு தொலைக்காட்சி அலைவரிசை என்று சொன்னால் அது ஐபிஎஸ் தமிழுடைய மழலைகள் அலைவரிசை வந்திருக்கிறது. அதனுடைய ஆரம்ப விழா கடந்த சனிக்கு நடைபெற்றது. அதில் அந்த சிறுவர்கள் தான் இயக்குனராக, தொகுப்பாளராக, தயாரிப்பாளராக, நெறியாளர்களாக ஒழுங்கு செய்து அவர்கள் தான் படைப்பை கொடுத்திருந்தார்கள். அதில் பெரியவர்களையும் அவர்கள் இணைத்து செய்திருந்தார்கள். அதான் பெரிய ஆச்சரியமாக மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவர்களோடு பயணித்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த திண்ணை கலைச்சிருக்கிறோம். அவையின் அனுபவம் என்றால் அவையும் ஊரில் ஒரு கலக்கினார்கள். இந்த பிள்ளைகளோட இந்த மேடையில் செய்த இந்த நிகழ்ச்சி என்பது அவர்களுக்கு எப்படி அது ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்திருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் பேச போன்றோம். வேறு நிகழ்ச்சிகளில் அவர்களை நீங்கள் பார்த்திருந்தாலும் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு அவரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். ஏனென்றால் அந்த அரங்கத்தில் சிறுவர்களோடு இணைந்து பயணித்தவர்கள் இருவர் வந்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய ரமேஷ் அண்ணன் மற்றும் ஜபா இணைந்திருக்கின்றார்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஐபிசி நேயர்கள். சார், இருவர் அனிமா நிகழ்ச்சியில் பார்த்திருப்பேன் நம்ம உங்களை. ஆனால் இன்றைக்கு வந்தது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்துக்கு பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் தாயத்தில் இந்த இடம் ரமேஷ் அண்ணன்? நான் கரம்பன் ஊராத்துறையில் வேற கரம்பன் சொல்கிற ஒரு கிராமத்திலிருந்து வந்தேன். எங்கே படித்தீங்க? படித்தது புனித அந்தோனியார் கல்லூரி ஊராவற்றுறை, ஆங்கிலத்தில் சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் கைட்ஸ்ன்னு சொல்லுவார்கள். அந்த கலையில் உள்ள ஆர்வம் உங்களோட சனசமநிலையத்திலாம் நீங்கள் கட்டாயம் ஒரு மேடை நிகழ்ச்சி செய்திருப்பீர்கள். உங்களோட சனசமநிலையம் எது? எங்களோட சனசமநிலையம் கரம்பன் கிழக்கில் காளிகோயிலுக்கு முன்னால் இருந்தது. அங்கே பழமையாக பேப்பர்கள் இருக்கும். மற்றது அங்கே கட்டுரை போட்டிகள், சில பேச்சு போட்டிகள் நடைபெறும். ஆனால் என்னோடய கலை வளர்ந்தது நான் படித்த பாடசாலையிலையும், மற்றது சுபசியார் கோயில், நத்தார் திருவிழாக்கள், அதுகளில் நாங்கள் செய்கிற தாளலயங்கள், அதிலிருந்து என்னோடய கலை வளர்ந்தது. மெயின்லி பள்ளிக்கூடமும் சின்னனாக இருக்க இப்போ வில்லுப்பாட்டுகளில் பங்கு பெற்றது. அந்த ஞாபகங்கள் நீங்கள் கேட்க இப்போ வருது. எல்லாம் வந்துடுது. இப்போ கரம்பனில் உங்களோட பள்ளிக்கூடத்தில் விட்டுருக்கோம் இப்போ உங்களை. ஓ ஜபா
முதல் முறையாக சந்திக்கிறோம் உங்களை. சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம் சார். எப்படி உங்களோட அனுபவங்கள்? இப்போ நான் நினைக்கிறேன் இப்பொழுது புலம்பெயர் வாழ்வு தான் உங்களுக்கான வாழ்வு. 1-2 வயதில் நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய கனவாக இருந்திருக்கும், ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும் முடிப்பா நீண்ட காலமாக இருந்திருக்கும். ஆனால் அது உங்களோட மகளுக்கு தான் இப்போ உடைச்சிருக்கு. மகள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்திருக்கிறா, அவரோட சேர்ந்து நீங்கள் பங்காற்றிருக்கு ஒரே மேடையில் பிரம்மாண்டம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம். என்னென்னா நாங்கள் எங்களோட காலத்தில் அது கிடைக்கல. நிறைய எதிர்பார்ப்போடையும் நிறைய திறமைகளையும் வச்சுக்கொண்டு எங்கே கொண்டே வெளியில் காட்டுறேன்னு தெரியாமல் ஒரு சின்ன மேடையில் 50 பேர் ஆரம்பத்தில் அப்படித்தானே ஒரு சிட்டிக்குள்ளே 50 பேர் 60 பேரோடையே அந்த கலை நிகழ்வு முடிஞ்சிடும். ஆனால் இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடையில் எனக்கு இது முதல் தரம். அதோட நான் இந்த மகளோட ஒரு நாடகத்தில் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்ட மேடையில் வர்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான அனுபவம். வாழ்நாளில் இதை கடைசி மட்டும் மறக்கல. இப்போ 2 விஷயம். இப்போ நீங்கள் உங்களோட அப்பா அம்மான்ற சொந்த இடம் எது ஊரில்? அப்பா ஊர்காவத்துறை கைட்ஸ், அம்மா யாழ்ப்பாணம். ஒட்டி ஊருக்கார வந்துருக்கீங்களா? சரி. எனக்கு ஊரில் அனுபவங்கள் இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை சின்ன வயசில் வந்ததால். போய் வந்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அடிக்கடி நிறைய தரம் போய் வாரம். அதால் ஒவ்வொரு வருஷம் லீவு கிடைக்கிற நாள் எல்லாம் போயிடுவோம், போய் பார்த்துட்டு வந்து. அம்மாண்ட ஊர் அப்பாண்ட ஊர் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஜப்பாட்டு கேட்கலாம். இப்போ நாங்கள் 3 பேர்ல வேணா ஒரு இளைஞனாக தான். ஓமா கட்டாயம். அதுக்காண்டி நாங்கள் எங்களுக்கு வயது குறித்து நாங்கள் சொல்லவே இல்லை. நான் தான் வயது கூட அப்படி நாங்கள் சொல்லி திறமையை காட்டி கொடுத்தோம். இல்லை அதான் இப்போ இருக்கிற அந்த நாகரிகமாக தான் அந்த புதிய அடுத்த அதாவது நாளைய நாகரிகம்னு சொல்லி அது இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அன்றைக்கு பார்க்கல, போன சனிக்கிழமை அந்த ரங்கத்தில் பார்த்தோம். தயாரிப்பு சிறுவர்கள், இயக்குநர்கள் சிறுவர்கள், நிறைய ஆளுகள் சிறுவர்கள், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினதெல்லாம் சிறுவர்கள். இப்போ இந்த சின்ன பிள்ளைகளை பார்க்கல, நீங்கள் ஆரம்பத்திலிருந்து முடிவு மட்டும் பார்த்துருந்தீர்கள். ஒரு நிகழ்ச்சியில் நீங்களே அதில் நடத்தும் இருந்தீர்கள். எப்படி இருந்தது? பிரமிப்பு, ஆச்சரியம், பிரமிப்பு. இதுக்கு என்னென்று ஒரு எக்ஸ்பிளேஷன் சொல்ல இல்லாது. என்னென்னா இவ்வளவு ஆளுமை, இவ்வளவு திறமைகள் எங்களோட பிள்ளைகள்கிட்ட இருக்குது. அதை நாங்கள் வெளியில் காட்டியிருக்கிறோம் என்ற ஒரு பெரிய விஷயம். இது எப்படியான ஒரு வார்த்தையில் இதை வர்ணிக்க இயலாத ஒன்று. சந்தோஷமாக இருந்தது. மிக பிரமிப்பான ஒரு விஷயம். அவருடைய அந்த நுணுக்கங்கள், சுறுசுறுப்பு, நாங்கள் கிட்ட நிற்கல. அது என்ன எங்களையும் சின்னாக்களாகிட்டோம், அவைன்ற இடத்துக்குள்ள கொண்டு போயிட்டோம். எங்களை அவையோடையே பயணிச்சிட்டோம். நாங்கள் அந்த நாள் முழுக்க நாங்கள் அவைன்ற கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து நாங்கள் அவைன்ற கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்கள் நாடக அணி உண்டு. அதுக்குள் 70% மாணவர்கள் சிறுவர்கள், ஒரு 30% மாணவர்கள் பெரியவர்கள். அதிலும் உங்களுக்கு பேசாத பாத்திரங்கள், நீங்கள் பேசாத பாத்திரங்கள் வந்திருக்கும் பொழுது அவர்களுடைய நிறைய ஆளுகள் நடிக்கும் பொழுது அது ஒரு எங்களுக்கு தனி சந்தோஷம் இருக்கும். மறக்க முடியாத சந்தோஷம். அதில் ஒரு விஷயம் சொல்லணும். அந்த ரிஹர்சலுக்கு போய்க்க அந்த ரிதத்துக்கு டான்ஸ் சொல்லணும் தான். இப்போ நான் தான் அதில் அந்த குழுவில் நான் தான் இன்னொரு வயது கூடியால் இருந்து அடுத்தது நான் தான் வயது முதிர்ந்தாள். அப்போ நாரி இது எல்லாம் நோவுமே நான் அடைக்கு. அப்போ நான் செய்து கொண்டிருக்கேன். இவரோட இதெல்லாம் ப்ரொஃபஷனல் டான்ஸர்ஸ். இப்போ இவரோட நானும் செய்யக்க அந்த முன்னைக்கு இருந்து ஒன்று பார்த்து ஒரு சிறுவன், அவரும் பங்கு பெற்றார். இப்போ இந்த மற்றவர்கள் சொல்கிறார், அந்த அங்கிள் கொஞ்சம் கடைசி நேரத்தில் பிள்ளை வர்ற மாதிரி இருக்குது, இந்த சரியாக சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறேன். அப்போ ஸ்டெப் சரியாக வைக்கிறேன் இல்லைன்னு சொல்லி. அப்போ அப்படி பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. அது அவ்வளோ நுணுக்கமாக பார்த்து தங்களோட படைப்பு நன்றாக வரணும்னு சொல்லி என்ன கரெக்ட் பண்ணி ஒரு சந்தோஷமாக இருந்தது. இதில் பலர் இந்த நேரடி நிகழ்வுகள் அவ்வப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திருப்பீர்கள். அதனுடைய முழுமையான நிகழ்வு வரும். இதில் பல இடங்கள் இருப்பவர்கள் யோசிப்பார்கள், அன்று நடந்தது வெறுமெனவே ஒரு எங்களுடைய ஆரம்ப நிகழ்வு, அந்த மழலைகளுக்கான அலைவரிசையினுடைய ஆரம்ப நிகழ்வு. இனி இந்த எங்கெல்லாம் எங்களுடைய தமிழ் பேசும் உறவுகள் இருக்கின்றார்களோ ஒவ்வொரு நாடுகளிலிருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளெல்லாம் பெறப்போகுது. அந்த நாடுகளிலிருந்து நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், தொகுப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் என்று அந்த ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு அணிகள் எல்லாம் வேலை செய்து அவர் நிகழ்ச்சிகளை அனுப்பி அது ஐபிஎஸ் தம்முடைய மழலை அலைவரிசையில் அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பெறப்போகின்றது. நேரில் உங்களுக்கும் இப்போ இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்களும் அப்பப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருப்பீர்கள். இப்போ 10 வயதுக்குள்ளே உங்களுடைய முதலாவது மேடை அனுபவம் எப்படி இருந்தது? இப்பொழுது எங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பேர பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஒரு கட்டாயம் ஒரு சந்தோஷம் மனசில் வரும். இப்போ அவர் சொன்ன மாதிரி, ஜெபா சொன்ன மாதிரி, அவரும்
அரங்கத்தில் ஒரு நிகழ்வாற்றி அதே போல் அப்போ அவரே இப்போ புலம்பெயர் மண்ணில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவருடைய வாழ்வு என்பது இன்னும் ஒரு மொழி, என்ன ஒரு கலாச்சாரத்தில் வாழ்வு. அவருடைய மகள் என்று சொல்லும் பொழுது அது இன்னும் ஒரு அடுத்த வரிமானம். அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தோம். மற்ற நான் பொதுவாக நீங்கள் பார்க்கும்பொழுது ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சி தொகுத்தவர்கள் ஆமாம். இப்போ நான் அந்த சாம் பிரதீபன் தான் அதை டைரக்ட் பண்ணவர். இப்போ அவரே சில வழியில் அந்த பிள்ளைகளுக்கு கேட்க சொல்ல இல்லை எங்களுக்கு இப்படி செய்வோமான்னு சொல்லி அவர்கள் சாமனா கூட சொல்லிடணும் அப்படி சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டு அப்படி தான் நிலத்தான் இருக்கும் என்று சொல்லி அந்தளவுக்கு சிறுவர்களுடைய, ஏன்னா அவர்கள் வந்து இங்கு பிறந்து வளர்ந்தவர்கள் புதிய யுக்திகளை கையாளுகிறார்கள், புதிய விதமாக சிந்திக்கிறார்கள். அது பார்க்க சந்தோஷமாக இருக்கும். பட் அவர்கள் ஆங்கில ப்ரோக்ராமையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்க இப்படி கேட்கணும் பிரமிப்பாக இருக்குது. அப்போ நாங்களும் ஓகே அவரை கேட்டு அப்படி சேர்க்க அவையும் சந்தோஷப்படையும், அவைக்கும் நாங்கள் ஒரு மதிப்பு கொடுக்குறோம், அவரோட சிந்தனைக்கும் நாங்கள் ஒரு தலை வணங்குகிறோம். அது நல்லா இருந்தது பார்க்க சந்தோஷமாக ஒரு டீம் ஒர்க். சரி, இப்போ நேரால் இணைந்திருக்கின்றார், நாங்கள் அழைத்துக் கொள்ளலாம். யார் என்று பார்க்கலாம். வணக்கம். இணைந்திருக்கிற நேர் யார் என்று பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் சுதர்சன். நான் ஜெர்மன் சின்சேமில் இருந்து அச்சுதான் கிடைக்கிறேன். யாழ்ப்பாணம் பண்டத்திருப்பை சேர்ந்தேன் நான். சரி, சொல்லுங்க அண்ணன். நல்ல நிகழ்ச்சி கொண்டு தொகுத்து வழங்குறீர்கள். ஆனா இது இந்த ஒருக்கா திரும்பவும் அந்த சிறுவற்றை இது ஒருக்கா போட்டு காட்டுங்க. எல்லாம் மண்ண உங்களுக்கு வரும், அதை பற்றி யோசிக்காங்க. எல்லாம் முழு நிகழ்ச்சியா வரும். நீங்கள் இந்த 10 வயதுக்கு முதல் அதுதான் சுதர்சன் எல்லாம் வேற. நீங்க முதல் உங்களுக்கு மேடை அனுபவம் இருக்குதோ? பண்டத்திற்குள்ள எங்க எதுல உங்களுக்கு முதலாவது மேடை அனுபவம் இருக்குதோ, ஞாபகம் இருக்குதோ? எனக்கு முதல் அனுபவம் தாசிஸ் ஐயா பழக்கின கூத்து. அது வந்து எங்கட பண்டத்திருப்புல வந்து எங்கட கிராமம் வந்து காளையாடி, அங்க வந்து தாசிஸ் ஐயா தான் அந்த கிராமிய நாடகங்களை பழக்கி தந்தவர். அது தாசிஸ் ஐயாவுக்கு வடிவா தெரியும். என்னுடைய இந்த ஒண்டவிட்டு அத்தான் வந்து லோயர், அவர் வந்து திருவராஜான்னு சொல்லி தாசிஸ் ஐயா கேட்டாருன்னு சொன்னா இது இப்ப சிரிப்பார். சரி, நல்லது அர்ஜுனன். இணைந்தோண்டர்கள் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சுதர்சன். அந்த நிகழ்வு அப்படியே நீங்கள் பார்க்கலாம், ஐபிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் அது வரை நீங்கள் பார்க்கலாம். இப்போ பொதுவான இப்போ நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கல, உங்களோட நிகழ்ச்சி பார்க்கல, அதில் ஒரு கதைச்சு சிரிச்சு கலகலப்பான ஒரு ஜோடி வந்து 1-2 ஜோடியாக தான் இருக்கும். இப்போ அந்த அவர்களை பார்த்தால் எல்லாருமே கலகலப்பான தொகுப்பாளராக இருந்தார்கள். இவருக்கும் பேசி தமிழிலே நக்கல் நளினம்பட்டு நிகழ்ச்சி தொகுப்பு, நிகழ்ச்சிக்கான அறிமுகங்கள் எல்லாம் செய்யும் பொழுது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஒரு கொஞ்ச நாளாக பெரிய ஒரு அணிதான் வேலை செய்ததுக்காண்டி எல்லா நிகழ்ச்சியிலும் நாங்கள் பார்த்தால் காவடி நடனம், தாளலயம், ரெப் கூட பாடினார்கள். எல்லாத்தையும் ஒரு பெரிய ஒரு விஷயம் எல்லாம் சேர்ந்த கலவையாக அவ்வளவு நேரத்துக்கு அவ்வளோ விஷயம் தந்தது. இதுக்குள்ள நீங்கள் இவ்வளவு காலமும் பல ஒரு நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பீர்கள், உங்களுக்கு தெரியுமாட்டெல்லாம் பார்த்துருப்பீர்கள். இப்போ இந்த நிகழ்ச்சி எப்படியும் உங்களுக்கு ஒரு தனி ஒரு வித்தியாசத்தை காட்டணும். பார்த்து வியந்த விஷயம் என்னென்று சொன்னால், நான் வந்து இங்கே நாங்கள் மேடு நாடகங்கள் பார்த்துருக்கிறோம். இப்போ நான் பங்கு பெற்றதுக்காக சொல்ல இல்லை. நான் இப்போ சேமனா படைக்கொன்றிருக்கேன். நான் முதல் ரிஹர்சல், நான் எத்தனையோ படங்கள் டிவி ட்ராமாக்கள் நடிச்சிருக்கிறேன். ஆனால் மேடை என்ற வரைக்கும் சரியான கஷ்டம். நான் 40 வயசு பிறகு இப்போ தான் திருப்பி மேடை ஏறினேன். நான் ஏழு படிக்க அங்கே ஏறினது பிறகு 40 பிறகு மேடை ஏறினது. மேடை நாடகம் வந்து படங்கள் வந்து நாங்கள் முகத்தால் நடித்து போட்டு போயிடலாம், பிள்ளை விட்டாலும் திருப்பி செய்யலாம், பிரச்சனை இல்லை. மேடை என்ன போனால் ஃபிசிக்கல், முழு பாடியும் இயங்கணும். அப்போ எல்லாம் அது சரியான கஷ்டம். அப்போ தான் தெரியுது. அப்போ அந்த 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 அனுபவம் ஒரு புதிய அனுபவம். அதை விட இந்த சாமண்ணா அதை நகர்த்தின விதம், அந்த பின்னால் அந்த காட்சியில் வச்சு அந்த லைட்டிங் எல்லாம் போட்டு நடத்தின விதம், இப்போ நாங்களெல்லாம் போய் இவ்வளோ காசு கொடுத்து என்ன லயன் கிங் பார்க்குறோமே, அதை மாதிரி எங்கட புதிய பாணியில் கொண்டு வந்திருக்கிறேன். அது ஒரு வியப்பாக இருந்தது. இப்போ நாங்கள் இங்கே வேறு நாடகங்கள்லாம் பார்க்குறோம், அது நானும் நீங்களும் இருந்து அப்படி என்னென்னைக்கு கோப்பை அடிச்சிட்டிங்களோன்னு கேட்குற மாதிரி இல்லாமல் புது விதமாக கொண்டு போகிறார். அந்த அந்த அதாவது பின்னிக்கு அந்த காட்சிகள் எல்லாம் போனால் எங்களை அந்த காட்டுக்குள்ளே கொண்டு போகிறேன், காட்சிப்படுத்த. அது வந்து ஒரு புது யுகம். அதாவது ஆங்கில முறையில் இங்கே பார்க்குற மாதிரி அந்த மாதிரி கொண்டு போகிறது பிரமிக்கக்கூடியாக இருந்தது. அதை கடைசியாக வச்சு முடிக்க ஒரு நிறைவோடு விட்டு போகக்கூடியதாக இருந்தது. இப்போ நான் நடித்ததுக்காக சொல்லி வந்து என் மனைவி வந்திருந்தார், எனது தங்கச்சி வந்திருந்தார், அவையெல்லாம் சொல்லிச்சினோம் வித்தியாசமாக இருந்தது. அவள் எதிர்பார்த்து இப்படி வரையே இல்லை. இது ஒரு சில்லறம் ப்ரோக்ராம் போரிங்காக இருக்குது நினச்சி தான் எல்லாம் நம்ம பாடுறது. சின்ன எல்லாரும் ஒரு புது விதமாக இருந்தது. நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லி அவையிலிருந்து கேட்க எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. பொதுவாக பலர் யோசிச்ச விடயம் என்ன சொல்லிடணும்னா, இப்போ சிறுவர்கள் அவர்கள் கொண்டு அலவரசு வருது அல்லது அவர்கள் நிகழ்ச்சி செய்ய போயினோம் என்று சொன்னால் வெறுமே நினைப்பினால்
ஒரு பாட்டை பாடியோ அல்லது ஒரு ஒரு நிறைய பாடமாக்கியோ அப்படியே வந்து மைக்கு முன்னால் ஒப்புவிச்சு போட்டு போகிறவர் சொல்லுன்ற மாதிரி தான் நிற்பார்கள். அதனால் இப்படி எல்லாத்தையும் தாண்டி இந்த வயதில் அவர்கள் அப்போ எங்களுடைய சின்ன பிள்ளைகள் வந்து இந்த நாடகத்துறைகளை கொண்டு வரதுன்றது அந்த பெரிய விஷயம். நாடகம்ன்ற பெரிய இப்போ எங்களுக்கே அது ஒரு சின்ன ஒரு வினாடிகளில் வரக்கூடிய ஒரு பாத்திரம் செய்யச்சுனால எங்களுக்கு இப்போ அது கரைச்சலான விஷயம். அவர்கள் அது முழு பேரையும் அதுக்குள்ள அவர்கள் உள்வாங்க எல்லாரும். மற்றது பார்த்தோம் அந்த மேடைக்கு பின்னால் அவர்கள் தங்களை ஒழுங்கு செய்து கொண்ட விடயங்கள் அடுத்த பேர் போகணும். மற்றது இப்போ நாங்கள் என்றால் 78 கதை தாய்ப்போம். இப்போ எந்த காட்சி நடக்காத நேரத்தில் 78 கதை வைப்போம். அவர்கள் அப்படியும் இல்லை, எல்லாம் ஒருவர் 2 பேர் எல்லாம் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி அடுத்து நீங்கள் போகணும், நீங்கள் போகணும், நீங்கள் போகணும். இப்போ நீங்கள் திரிஷாவோடையும் படம் நடிச்சிட்டியா? நக்கல் இல்லை, நக்கல் அதாவது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லி இல்லை, என்ன உண்மைதானே? இல்லை, இதில் நான் பெருமைப்படக்கூடாது. திரிஷாவோட படத்தில் வந்த நான் திரிஷாவோட சீனில் நான் நடிக்கல, திரிஷாவோட படத்துலேயும் ஒரு சீன் செய்தேன். அதே நடிச்சு போட்டு இப்போ எங்கட பிள்ளைகளோட நடிக்கிறது என்பது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த ஃபிசிக்கலி என்ற விஷயம் சொன்னீங்க. இப்போ அவர்களுடைய துடிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த வேலை செய்திருக்கின்றீர்கள். கஷ்டமான விஷயம். நீங்கள் மேடை பின்னால் மூச்சு வாங்கினதெல்லாம் நான் பார்த்தேன். தண்ணியை கொண்டு வாடா இந்த விஷயம். இப்போ நான் ஊருக்கு கோயில் திருவிழாலாம் தேர் திருவிழாலாம் எல்லாம் கிடப்பேன், நான் சோடா கொண்டு வா கழிச்சு போனோம். நீங்கள் ஒட்டுக்கா காட்சி போட்டு வந்து என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு போனீங்களா? என்ன நடந்தது சொன்னாங்க சொல்லணும். இதில் என்ன நடந்தது ஒன்று இன்னொரு சொல்லணும். சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேரும் அண்டு நாங்கள் அதை உங்களோட பிள்ளைகள் காட்டி போட்டோம். அதை மாற்றி சொல்லி கொடுப்போம். நாங்கள் வீடு வந்து சேரும்ன்றது அன்றைக்கு போன சைக்கிள் வீடு தெரிஞ்சுது. என்ன நடந்ததுன்னு சொன்னால் சாமனெல்லாம் பழக்கி போட்டு சாம் அண்ணாண்டான்னு சொல்கிறது இரண்டாவது என்னோட வயது குறைவு, ஆனால் அவற்றுடைய ஆற்றலுக்கும் ஆளுமைக்குமான அண்ணாண்டு கூப்பிட்றது மரியாதையாக. அப்போ அவர் என்ன செய்யறேன்னா எல்லாம் முடிஞ்ச எல்லாம் சொல்லி போட்டு சொன்னார், நீங்கள் எல்லாருமே உங்களுடைய கடவுளை வணங்கி இனிமேல் நீ கலைக்கப்படாது, நீ அந்த 5 மினிட்ஸ்க்கு முதல் ஒருத்தர் கரெக்டாக கூட கரெக்டருக்கு போங்கோ கரெக்டப்படான்னு சொல்லி விட்டுட்டேன். அப்போ நான் எல்லாத்தையும் அந்த கரெக்டில் போய் இதை அண்டி விட்டுட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணோடனே இங்கே இருந்து எனக்கு எனர்ஜி வந்தோன்னு தெரியாது. பேருந்து பார்த்த பிறகு நான் ஓவராக ஆக்ட் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சிட்டு அப்போ துள்ளு அப்போ பார்த்தா பேருந்து என்னோட தங்கச்சி தான் என்னோட மனைவி தான் உண்மையான விமர்சனம் சொன்னேன். ஓவர் ஆக்டிவ் செய்து போட்டேன். எனக்கு ஒரு ஓவர் ஆக்டிவ்ன்ற பிரச்சனைக்கு நான் சுவாஜி காலத்திலிருந்து வந்தால் இன்றைக்கு சுவாஜியை ஓவர் ஆக்டிவ்னு சொல்லிடணும். இப்போ அதை பார்த்து வந்தால் இதில் சொல்லி போனால் நான் தப்பினேன் என்று சொன்னால் குரங்காக நடித்தபடியே தப்பிட்டேன். எப்படி துணினாலும் குரங்கு பிள்ளைய நடித்தது இந்த குரங்கு கூத்துன்னு சொல்கிறது. ஆனால் இப்போ தங்கச்சி சொன்னால் அவரை பார்க்க சிம்பான்சி மாதிரி இருக்கிறது, மனித குரங்கு ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கூட செய்து போட்ட மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லை நான் உண்மையிலே எங்களுக்கு இப்போ அந்த ஒழுங்கல் இருக்கும் பொழுது மேடையின் பக்கத்தில் எல்லாம் நின்று பார்க்கலன்னா உண்மை எங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக கிடந்த சில இந்த எங்களையும் கேட்டவன் ஒன்று பாத்திரம் கேட்டவர்கள். அப்போ இந்த நேர பிரச்சனையால் நாங்கள் அடுத்த முறை பார்க்கலாமன்றது சின்ன பிள்ளைகளோட சேர்ந்து அந்த வானத்து தேவதைகள் அவையெல்லாம் வந்து அதுக்கான இசை அவர்கள் மேடையெல்லாம் வந்து இருக்கும் பொழுது உண்மையிலே இந்த எப்படின்னு சொன்னால் இந்த தாயக மண்ணில் நத்தார் காலங்களில் தேவாலயங்களில் பிரார்த்தனை நடக்கும் பொழுது ஒரு அமைதி நிலவும் அந்த ஒரு உணர்வு வந்து எனக்கு அப்படியே வந்தது. சிவா நீங்கள் சொல்லுங்க. இந்த நான் பார்த்து வியந்ததுண்டா எங்களோட தமிழ் ஆளுமை. தமிழில் எல்லாரும் சொல்லினோம் இங்கே பிறந்த பிள்ளைகள் என்ன தமிழ் கதைக்கினோம் திக்கி தான் கதைப்பினோம் அப்படின்னா. ஆனால் அந்த மேடையில் பின்னுக்கோ சரி முன்னுக்கோ சரி யாருமே எந்த வேற்று மொழி கதைக்கவே இல்லை, எல்லாரும் தமிழ் தான். அது ஒரு மிக அடுத்த ஜெனரேஷன்ட்ட நாங்கள் எங்களோட மொழியை எவ்வளவு ஆழமாக கொடுத்திருக்கிறோம்ன்றது அந்த மேடை எங்களுக்கு ஒரு உதாரணம், மிகப்பெரிய உதாரணம். தமிழ் மொழியில் மேடையில் அனுபவம்னா மகளும் நானும் நடிக்கிற நாடகம் தானே அது. நார்மலாக நான் தான் வீட்டை பயப்படாமல் நடிக்கணும் தெரிந்தானே போனால் எல்லா ஞாபகத்தில் வச்சு இவருக்கு முன்னுக்கு நான் நிற்கிறேன். அவன் என்ன பார்த்துட்டு அப்பா என்ன பயப்படுறீங்க அவன் இருக்கிறான் என்கிட்ட பயப்படாம போயிட்டு அவன் இந்த சீன் எனக்கு பிறகு வேறு அப்போ பயப்படாம நடிக்கணும் தெரியும் சிரிச்சு போட்டு அந்த ஒரு எல்லாம் ஒரு வயசு மட்டத்துக்குள்ள போயிட்டு வெளியில் வந்த மாதிரி இருந்தது எனக்கு. அவை இந்த ஒரு கட்டுப்பாட்டு இதுக்குள்ளே போய் இறங்கி அவையோட நின்று செய்தது ஒரு சொல்ல இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். எல்லா நிகழ்ச்சிகளும் ஒரு ரதமாக இருந்ததானே. இப்போ ரகம் பரதநாட்டியம் இருந்தது, காவடி நடனம் இருந்தது, மற்றது வந்து நாட்டுப்புற கூத்து சார்ந்து இருந்தது, தாளலயம் இருந்தது. இப்போ தாளலயம் என்பது வந்து நாங்கள் பார்ப்பதற்கு இலகுவாக இருக்கும், அது நடித்து பார்த்தால் சரியான கஷ்டம். தாளமும் அதே நேரம் பாடவும் மாட்டோம், அருமையாக இருந்தது.
அது மாதிரி அது எனக்கு பழைய ஞாபகம் வந்தது. அண்ணன் எங்கே போறீங்க எங்கே, அது வந்து பழைய காலத்தில் நாங்கள் அங்கே படிக்கிற காலத்தில் செய்த ஞாபகங்கள் வந்தது. சாலையில் கட்டாயம் தெரிவிக்கணும். ஆமாம் தெரிவிக்கணும். அப்போ அது அதிகமாக ஆம்பளைலாம் பொம்பளை மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு கதை நடிக்கிறது அது ஒரு அந்த காலத்தில் பிராணி. வீட்டை மகள் வந்து அம்மா என்னம்மா சமைச்ச நீங்கள் அதை கேட்டுட்டு வந்து என்னம்மா சமைச்ச நீங்கள் வீட்டில் அது போய் அது அந்த அளவுக்கு அவைக்கு அது போய் சேர்ந்துருக்கு. உடனே கதை கேட்கலாம் வந்து அப்படித்தான் கதைப்பினோம். கதை கேட்கலாம் சொல்லாடல் வரும் பொழுது அப்படித்தான் வரும். அம்மா சமைச்சிட்டீங்களோ என்னப்பா சத்தம் போடுறது என்ன அப்படி என்ன நிலைமை தான். உண்மையிலே பலர் பார்த்து சொன்ன விடயங்கள் வந்து முதல் முறையாக ஒரு மேடையில் நாங்கள் எல்லா விடயத்தையும் இயன்ற அளவுக்கு எல்லா கலையில் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகளின் ஒவ்வொரு கலவையாகவும் வந்தது. அதிலும் அவர்கள் நெறிப்படுத்தியது. பின்னுக்கு பெரியவர்கள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நிரல் கொண்டு வந்து அதை கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சி அடுத்தடுத்த நிகழ்ச்சியை தயார்படுத்தி அவர்கள் மேடையில் வந்த நேரத்தை வீணடிக்காமல் அவர்கள் கொண்டு வந்த இந்த விஷயம் என்பது வந்து மிகவும் அதோட இன்னொரு விஷயத்தை நாங்கள் ஒத்துக்கொள்ளப்படும். எமது சிறுவர்கள் இங்கே அதாவது இங்கே புலம்பெயர்ந்த நாட்டில் பள்ளிக்கூடங்களில் படிக்க வைக்க அந்த ஒழுங்கு முறைகளையும் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம். ஏன்னா அந்த பயிற்சி முறை எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் சிறுவர்களாக இருக்க ஆனால் எங்களோட பிள்ளைகள் அந்த பயிற்சி முறையில் வரைக்க இது எங்களுக்கு இலவாகவும் இருக்குமென்னு நான் நம்புகிறேன். என்னால் இந்த அங்கே நாட்டில் நேரத்துக்கு வர வேணும், செய்ய வேணும், ஒழுங்காக செய்ய வேணும், அந்த பிளானிங் அது இங்கே பிள்ளைகளுக்கு இப்போ ஆங்கிலத்தில் பூத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை அப்படியே தமிழில் செய்யக்க நம்ம பல அழகாக வந்து கொண்டிருக்கு. சரி, நல்லது. நாங்கள் ஒரு சிறிய ஒரு விளம்பர இடைவெளிக்கு செல்ல வேண்டும். நன்றி ஜெபா, ரமேஷனுக்கு நன்றி. அதாவது இன்று கடந்த ஒரு சனிக்கிழமை எங்களுடைய இந்த நிகழ்வு என்பது வந்து எங்களை ஞாபகப்படுத்த எனக்கெல்லாம் அது வந்து என்னுடைய முதலாவது அரங்க நிகழ்வில் கொண்டு போய் என்னை அப்படியே விட்டு விட்டது. ஏன்னா அதில் வந்திருந்த பலர் நண்பர்கள், ஒரு வைத்தியகலாநிதி வந்திருந்த அவரும் சொன்னார், தனக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி சுதர்சன் முதலாவது நான் மேடை ஏறிய அவரும் சனசம நிலையத்தில் தான் அவருடைய முதலாவது மேடை தான் ஏறி அந்த பாடல் பாடிய நாட்டார் பாடல் பாடிய காட்சியை அப்படியே மனக்கண் முன்னே பாடிய நேர்களை ஒரு சிறிய இடைவெளியில் சந்திக்கலாம். இது ஐபிஎஸ் நம்முடைய ஊரோடு உறவாட. சிறிய ஒரு விளம்பர இடைவெளியின் பின்னர் சந்திக்கணும் நேர்களை இது ஐபிஎஸ் நம்முடைய ஊரோடு உறவாடு. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசுகின்ற விடயம் எங்களுடைய அதாவது கடந்த சனிக்கிழமை நாங்கள் பார்த்த இந்த ஐபிஎஸ் நம்முடைய மழலை அலைவரிசை அந்த அவ்வளவு நிகழ்ச்சிகளும் சின்ன பிள்ளை நிகழ்ச்சி அவ்வளவும் அந்த நிகழ்வை பார்த்த பெரியவர்களை தங்களுடைய இளமை காலத்தில் அதாவது 10 வயதுக்குள்ள அவர்கள் ஏறிய முதலாவது மேடை நிகழ்ச்சி அல்லது அவர்களுடைய அந்த அரங்கம் அந்த நிகழ்வில் கொண்டே எங்களை அப்படியே கொண்டே விட்டுவிட்டது. பிரமப்பேர இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட எங்களுடைய அந்த புலம்பெயர் வாழ்வியலில் பார்த்தோம்னு சொன்னால் ஈழத்தமிழருடைய காலம் என்பது கிட்டத்தட்ட 40-45 வருடங்களை தாண்டி விட்டது. அது தொலைக்காட்சியில் என்று பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு 18-20 வருஷத்தை தாண்டிட்டது. அப்போ முதல் தனியாக ஒரு அலைவரிசை அதிலும் 24 மணி நேரமும் எங்களுடைய பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியில் தான் வரப்போகின்றது. தயாரிப்பாளர்களும் அவர்கள் தான், இயக்குனரும் அவர்கள் தான், நெறியாளர்களும் அவர்கள் தான் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களும் எல்லாமே அவர்கள் தான். அவர்களுக்கான அவர்களுடைய ஆளுமையை கொண்டு பயணிக்கப் போகின்ற ஒரு அலைவரிசை. அது இங்கே மட்டுமல்ல, எங்கெல்லாம் எங்களது பிள்ளைகள் இருக்கின்றார்களோ அவர்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் இதில் வந்து ஒருங்கிணைந்து நாங்கள் எல்லாம் பார்க்க போகின்றோம். எனவே அந்த நிகழ்வுக்காக அந்த எங்களது பிள்ளைகளோடு சேர்ந்து பயணித்தவர்கள் பெரியவர்கள், அவர்களும் கலைத்துறையில் ஆர்வம் கொண்டவர்கள். ஆனால் இந்த 1 மாத காலமாக இவரோடு ஒரு மாதம் 2 மாதங்களில் இவரோடு அவர்கள் பயணித்ததில் அவர்களே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது, அவர்களுக்கே அதிர்ச்சியாக இருந்தது. என்று சொன்னால் அந்த எங்களுடைய சிறுவர்கள் சிறுமிகளோடு ஈடு கொடுத்து நடிக்க வேண்டிய, பாட வேண்டிய, ஆட வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு ஏற்பட்டது. இவ்வளவு காலம் எங்களுடைய வயது சேர்ந்தவரோடு ஆடுவோம், பாடுவோம், கதைப்போம், எல்லாம் செய்வோம். அவரோடு சேர்ந்து செய்யும் பொழுது அது சவாலாக இருந்தது. இந்த போதில் வந்து ரமேஷ் என்னோட வந்து எங்களுடைய ரூபதாசன் இருந்திருக்கின்றார். அவரை எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். அடிக்கடி உங்களோட நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் பார்ப்பினோம். ஆனால் கடந்த சனிக்கிழமை உங்களுக்கு ஒரு என்னென்னு சொன்னால் ஒரு புதிய மனுஷனாகி என்னால் உண்மையில் அந்த இடத்துல அவர்களோட இப்படி செய்தது ஒரு விஷயத்தை விட எனக்கு என் மனதுக்குள்ளே நான் சின்ன பொடியன் ஆயிட்டேன். உண்மையிலேயே ஒரு சின்ன புள்ள மாதிரி. நான் முதல் வீட்டில் சொல்லிக்கல நான் ஒரு குரங்கு பாத்திரத்துக்கு நடிக்கிறேன்ல they don't accept it. அவங்களுக்கு அந்த இது இல்லை. என் வைஃபும் வந்திருந்தவ ஏன்னா இந்த தங்கச்சி நடிக்கிறான்னு சொல்லி போட்டு அவள் பார்க்கத்தான் உண்மையில் வந்தவன், நான் பார்க்குறது விருப்பம் இருக்கையில்.
என்ன ஆசையாத்தானே இல்லை சரி. ஆனால் நடித்து முடிய வெளியில் வந்த உடனே மனசின முகத்தில் ஒரு சிரிப்பையும் பார்த்து எப்படியப்பா இருந்ததுன்னு சொல்லியிருக்கேங்க. நல்லா இருந்தது சொன்னா அதே எனக்கு பெரிய ஒரு கிரெடிட். என்னென்னா உண்மையில சின்ன பிள்ளைகளோட சேர்ந்த மற்றது என்னென்னா அந்த பிள்ளைகள நடிப்பு எங்களுக்கு அவையில் நடிப்பு சொல்லி தந்திருப்பேன். சாம் பிரதீபன் இஸ் அ டைரக்டர். ஓகே, அவர் எங்களுக்கு சில எல்லாத்தையும் இப்படித்தான் என்ற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி தந்தாலும் அதில் நாங்கள் சின்ன சின்ன நான் ஒரு ஸ்டெப் ஒன்று செய்து கொண்டிருந்தேன், நானும் ஜெபாவும். அப்போ முன்னுக்கு சாம் எங்களுக்கு சொல்லி தந்துட்டு இந்த இதுக்கு நீங்கள் ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்ல நானும் ஜெபாவும் போயிட்டு ஒரு புள்ள பக்கத்தில் இருந்துட்டு, அங்கிள் நீங்கள் இப்படி செய்யாமல் இப்படி செய்தால் இப்படி இருக்கும் ரெண்டு இஸ் கமெண்ட். அவர் எனக்கு சொல்லின உடனே அதுக்கு பிறகு நான் ஜெபாட்ட சொன்னேன், ஜெபா இப்படி செய்வோமா நாங்கள். அந்த புள்ள சொன்னது சரியாக இருக்குது, ஓகே கரெக்டாக வருது வேறு என்று சொல்லி. அப்போ அவங்க என்னென்னா எனக்கு நான் அதில் பார்த்த விஷயம் என்னென்னு சொன்னால், தங்களோட பாத்திரம் முடிஞ்ச உடனே தாங்கள் ஓடி போய் விளையாடுறதோ இல்லாட்டி அடுத்தடுத்த விஷயத்துக்கு போகிறதோ அப்படி இல்லாமல் அந்த ஃபுல்லாக தாங்கள் இன்வால்வ்டு இது எங்கட இந்த இதுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. பெரிய ஒரு விஷயம். மற்றது அந்த அதில் பார்க்க போனேன்னு சொல்லிச்சுன்னா தொகுத்து வழங்கின விஷயங்களில் சில நக்கல் நளினங்கள் ஒவ்வொருத்தட்ட இதுகளை பார்க்க போகல. இப்போ நீங்கள் எல்லாம் மேடைக்கிறேன்னு எனக்கு தெரியும், சுதர்சன் மேடைக்கிறேன்னு சொன்னால் அது பெரிய ஒரு கலக்கல். ஆனால் அந்த அளவுக்கு தங்களை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னா இனிமேல் இது வீழ்ற முதல் மேடை. என்னென்னா நான் முதல் நான் மேடை ஏறைக்குள்ள எனக்கு உண்மையில் வயசு தெரியாது, நான் நினைக்கிறேன் 5-6 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா ஒரு நடிகன், அதால் என்ன அவர் நடிக்கல அந்த சின்ன பிள்ளைகள பாத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் என்ன தான் போடுவார். இப்போ நான் ஒரு பெரிய நாடகம் உண்டு அரியால ஜனசமூக நிலையத்தில் 60வது வெள்ளி விழாவில் 60 நாடகம் போட்டாங்க. 60 நாடகத்துக்குள்ள அரியாலை மக்களுக்கு இந்த சனசமூக நிலையமும் நாடகம் பெரிய நாடகம் அதுதான் எங்களுக்கு அதுதான் உயிர். இப்போ இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இந்த ஏப்ரல் மாதம் ஃபுல்லாகவே 100வது ஆண்டு, அதாவது நான் 60வது நடிச்சேன், இப்போ 100வதுலேயே நடிக்க போகிறேன். 100வது ஆண்டு செய்கிறாங்க. உலகத்தில் எங்கெல்லாம் இருந்தாலும் யாரும் ஐபிஎஸ் தமிழின் கூட அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கலாம். அப்போ அதில் அந்த 60வது நாடகத்துக்குள்ள எங்களோட நாடகம் 3வதாக வந்தது. அந்த இதில் மெயின் பாத்திரமாக என்னத்தான் நடிக்க விட திருவருள் செல்வர் படம் பார்த்துருப்பீங்க. அதில் திருவெண்ணைநல்லூர் திருமணம்னு சொல்லி நாங்கள் ஒரு நாடகம் நடித்தோம். அதில் மெயின் பாத்திரம் எனக்கு தான், அப்பாவும் நானும் தான். அந்த இடத்துல போய் நடித்த இது எனக்கு சின்ன பிள்ளையில் அந்த வெளியில் வந்த உடனே ஒவ்வொருத்தரும் கட்டி பிடிச்சி சூப்பராக செய்த அப்படி இப்படி அந்த ஊக்கம் தந்துச்சு நம்ம இல்லை. அதுதான் இன்றைக்கு என்ன இவ்வளோ தூரத்துக்கு இங்கே என்னென்ன ஒரு மேடையில் கூச்சம் இல்லாமல் போய் எனக்கு இப்போ வெளியிலேருந்து பார்த்தா தான் கூச்சம், மேடையில் இருந்தால் கூச்சம் இல்லை. அதே மாதிரி அன்றைக்கு அந்த பிள்ளைகள் அவ்வளோ பேரும் வெளியில இருந்து பார்க்கக்குள்ள ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் மேடைக்கு பின்னால் ஒவ்வொருத்தரை பிடிச்சி நெக்ஸ்ட் யூவா ஒவ்வொருத்தரும் அது மட்டும் இல்லை, எங்களோட குட்டி குரங்கொண்ட நடித்தார். உண்மையில அமேசிங். அந்த அவர்கிட்ட வயசு 5 வயசும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஒரே இருக்கா தானே அவருக்கு சாம் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்க இல்லை. ஆனால் அவருக்கு ஒரே இருக்கா நான் சொல்லிக் கொடுத்த உடனே அப்படியே அவர் அது அவ்வளவும் அந்த மேடை முடியும் வரையும் செய்தார். முடியும் மட்டும் இல்லைன்னா நிகழ்ச்சி தொடங்கி முடியும் மட்டும் ஆள் பம்பரம் தான் தேடி பிடிக்கலாம். நான் பார்த்தேன் பம்பரம் தான் உண்மையில. ஆனா டைமிங் அந்த டைமிங் அதுதான் அந்த கட்டித்தனம். அந்த பிள்ளைகள கட்டித்தனம் அது ஒரு பெரிய ஒரு விஷயம். உண்மையில இந்த ஐபிசி தமிழ் இந்த மழலைகளுக்கு சொல்லி ஒரு இதை உருவாக்கினது கண்டிப்பாக இது எங்கேயோ போய் எங்களோட ஜெனரேஷன் இப்போ பொதுவாக பார்க்க போனேன்னா என்னென்னு சொன்னால் எங்களோட அகலில் ஒரு குணம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் சொல்லுவீங்கன்னா நடித்து என்னத்தை காண போகிறீங்க. ஆனால் உண்மையில ஒன்று தெரியுமா, எம்ஜிஆர் நடித்து தான் முதலமைச்சர், ரஜினிகாந்த் நடிகன்,
எல்லாரும் நடிகன். ஆனால் இன்றைக்கு பெரிய அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய இது ஆனாங்க. நடிகனுக்கு நல்ல உள்ளம் இருக்குது. என்னென்னு சொன்னால் மற்றாக்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ நான் எனக்கு நடிப்பு என்னென்னு சொல்லிச்சுன்னா மற்றவனை புரிஞ்சாதான் நான் அவருக்கு பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் நடிக்கலாம். அந்த புரிகிற தன்மை இருக்கும். அதான் உண்மையில் அந்த பிள்ளைகளுக்கு இப்போ இருந்து இந்த நடிப்பு துறையில் கொஞ்சம் தானே கொண்டு போக வேணும் பெற்றோர். அது என்ற விருப்பம். ஏன்னா அது அவைகளுக்கு கொஞ்சம் கொடுத்தால் அவைகளோட மனமும் சாஃப்ட் ஆகும். வேறு வேறு சிந்தனைகளில் அலைபாயாது. இப்போ சுதர்சன் நீங்கள் வேல்ஸில் இருந்து இங்கே வாரீங்க, என்னத்துக்கு வாரீங்க? உங்களுக்கு இதில் இருந்து பிடிப்பாரு என்ன? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு இல்லையாமா? அப்போ அதே மாதிரி தான் அந்த பிள்ளைகளுக்கு அதில் இன்வால்வ் ஆகிட்டு விட்டுட்டோம்னா அவங்களுக்கு வேறு வேறு சிந்தனைகள், இப்போ இந்த ட்ராக்ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே அந்த அப்படியா சிந்தனைகள் வராது. அவைகள் இதெல்லாம் இதுக்குள்ளேயே இருக்கும். ஒரு நேரம் கிடைச்சால் இந்த விஷயத்தை ஒரு வர்ற வாரக்கிழமை ஒரு நாடாம் இருக்கு. இப்போ இது முடிஞ்சதன் பின்னர் இப்போ பலர் இப்போ வேறு இடங்கள் வேறு நாடுகள் தொடர்பு கொண்டுச்சுன்னா எங்கட பிள்ளைகள் எப்படி வரணும் தொடர்புள்ள போயினோம். இப்போ ஏற்கனவே நான் தெரிஞ்ச 2 பேர் இவ்வளோ நாளும் எல்லாம் செய்வினோம். ஆனால் அவைக்கான யாரை தொடர்புள்ளன்ற ஒரு விஷயம் தெரியாது. ஒரு பிள்ளை தமிழும் சரி, எல்லா பாடலும் சரி, திரைசை பாடலும் சரி, வடிவாக பாடினோம். அப்படி சொன்னால் உங்களுக்கான இதெல்லாம் தயாராக இருக்குது, நீங்கள் இதில் சந்திங்க அவியான்னு சொல்லி. இப்போ இதன் பிறகு உங்களோட யாராவது சந்திச்சு? இதில் நிறைய பேர் எனக்கு இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் செய்தது பிறகு எனக்கு கன பேர் எனக்கு அடித்து கேட்டது என்னென்னு சொன்னால் தங்களோட பிள்ளைகளையும் கீபோர்ட் பழகிறாங்க, டான்ஸ் பழகிறாங்க, இது செய்கிறாங்க. அந்த ஸ்கூலில் அதாவது தமிழ் ஸ்கூலில் நடக்குது. அந்த தமிழ் ஸ்கூலில் நடக்கிற அந்த ஒரு ஃபங்க்ஷனோட அவங்களோட இது முடிஞ்சு போகுது. இப்படி ஒரு நிகழ்வுக்கு வந்தால் தான் வெளி உலகம் அதை கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பள்ளிக்கூட நிகழ்வில் அது பிள்ளைன்னு சொல்ல இல்லை, அவங்க அங்கே தான் செய்யலாம். ஆனால் இப்படி ஒரு நிகழ்வுக்குள்ளே வந்துட்டோம்னா அந்த பிள்ளைகள் அவங்களுக்கு மற்றாக்களும் செய்கிறாங்க, அதை விட நானும் செய்யணுமென்ற ஒரு இதுவும் வரும். மற்றது ஒரு எனக்கு உண்மையில் நடிப்பில் ஒரு இது என்னென்னு சொன்னீங்கன்னா, நான் கர்ணன் நாடகம் நடந்தது. அதில் கர்ணன் நாடகம் செய்தவங்க குமரையா மாஸ்டர் தான் எங்களுக்கு நடிப்பு சொல்லித்தரேன் ஊரில் குமரையா மாஸ்டர். அப்போ நான் தான் கர்ணன் நடிக்க வேணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கர்ணன் நான் நடிக்கிறதுக்கு எனக்கு இப்போ வசனங்கள் பாடமாக்குறது கொஞ்சம் கஷ்டம். உண்மையை சொன்னேன், என்ன தான் பிரச்சனை. அப்போ அதுக்காக என்ன அர்ஜுனன் வேஷத்துக்கு போட்டாச்சு. அப்போ சரி என்ன நான் அர்ஜுனனுக்கு நடிச்சிட்டு இருக்கிறேன். நடிச்சுட்டு நான் கீழே இறங்க சொல்லிச்சு நான் என்னென்ன சொல்லினா குமரையா மாஸ்டரை ஓடி கட்டி பிடிச்சி குருவை மிஞ்சிட்டடா, இனி நான் சொல்லித்தர மாதிரியே இல்லை, நீ அவன் ஆக்களையே அள வச்சுட்ட நீ என்று சொல்லி. ஆனால் அண்டியான் அவர் தந்த அந்த ஊக்குவிப்பு இருக்குல்ல, அப்பா அம்மான்னு சொல்லி எல்லாரும் அந்த தந்த ஊக்குவிப்பு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு மறக்க முடியாது. அதே மாதிரி இன்றைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாரும் அந்த நறுக்கி செய்தாங்க ஒரு கொஞ்சம் போடிகள், 5-6 போடிகள். வா சொல்லி வேலை இல்லைன்னு டைமிங் ஸ்டெப்பிங் அது உண்மையில பிரமிப்பு தான். 4 பேரும் சேர்ந்து செய்த அந்த நக்கல்கள் நளினங்கள், அவர்கள் அந்த தேவதையோட வான தேவதையோட கதைக்கிற விஷயங்கள். மற்றது இந்த பொடி லாங்குவேஜ். இப்போ நடிப்பு சும்மா வர்ற இல்லை, நடிப்பு பொடியும் நடிக்கணும். நடித்தா தான் அதில் நடிப்பு. என்ன சும்மா கண்ணாலேயோ வாயால் வசனம் பேசினா இப்போ சரியில்லை. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அந்த பொடி லாங்குவேஜ் வெரி உண்மையில் அதை பார்க்க பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒரு பொழிவுள்ள நக்கல் அடித்து போட்டு இப்படி ஒரு சிரிச்சு போட்டு வந்தார். எனக்கே உண்மையில் அது ஒரு டக்குனு மயிர் கூச்சி இருந்தது. ஆனால் எல்லாம் எங்கட பிள்ளைகள் என்ற ஒரு உணர்வு எங்களுக்கு அன்றைக்கு இருந்து என்ன சொன்னால் இல்லை, எல்லா பிள்ளையும் அவ்வளோ ஆளுமை. மற்றது ஒரே அணியாக வேலை செய்த ஒரு விஷயம். மற்றது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் அதுக்குள்ளே தங்களை வாங்கி செய்யணுன்ற விருப்பம் இருக்கும். இன்னொரு நாங்கள் பார்க்கலாமன்னா இப்போ இந்த ஆண்டில் நாங்கள் பார்க்கல கன நிகழ்ச்சிகள் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் வரும் பொழுது இப்போ தாயகத்திலே மணி ஐபிஎஸ் தமிழ் இப்போ தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியை போகும்பொழுது பலருடைய அம்மம்மா தாத்தா அப்போ ஆச்செல்லாம் அவங்க இருக்கணும் வாக்கிகள் எவ்வளோ. இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் நான் நடித்ததை நான் அம்மா ஃப்ரான்ஸில் அப்பா இருக்கிறார். அப்போ நான் நடித்ததை வீட்டிலேருந்து சொல்லிச்சுன்னா குரங்குக்கு நடித்தது. அப்பர் பார்த்துட்டு சொன்னார், அவர் ஒரு நடிகர், பெரிய நடிகர். அப்பர் பார்த்துட்டு சொன்னார், தம்பி நீடாபா என்ன
குற்றம் கண்டா ஒரு அசல் தான்டா நீ. எனக்கு அது பெரிய ஒரு சந்தோஷம். அசல் குரங்கு தான்டா பண்ண நக்கடிச்சு அந்த பாத்திரம்னா அது பாத்திரத்தால் மாறணும். அதான் சின்ன பிள்ளைகள் பார்க்கும் பொழுது அவன் அதுக்குள்ள உள்ளுக்கு வருவினான். ரமேஷ் அண்ணன் சொல்லுங்க. இப்போ ரமேஷ் அண்ணன் இப்போ 2 பேரும் பல நிகழ்ச்சிகளில் ஒன்று சேர்ந்துருக்குறீர்கள். இந்த ஒத்திய நேரங்களில் நான் பார்த்தேன். நேரம் கிடக்கிற நேரம் எல்லாம் உங்களோட ஒத்தியில் நின்றதெல்லாம் பார்த்துருக்குறேன். வேலை செய்த இப்போ நீங்கள் ரூபாதாஸ் அண்ணன் அதே போல் இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாரும் வேலை செய்ததில்லை. உங்களை மறக்க முடியாத ஒரு நாள் சொல்லுங்க. ஒரு ஒத்திய நாளில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் சொல்லுங்க. என்னென்னு சொன்னால் இப்போ நான் சொன்னேன் டெலிவிஷன் சினிமான்னு சொல்லிக்க இந்த ஒத்திகள் ஒன்றும் பெருசாக மெனக்கெடுத்து தேவையில்லை. இது வேலை முடிஞ்சு ஒவ்வொரு நாளும் வேலை முடிஞ்சோடனே நேரம் வரணும், பழகணும். ஏன்னா நாடகம்னு சொன்னால் ஒத்திகை செய்தால் தான் போகணும். அதான் அந்த கஷ்டம். அப்போ அந்த கமிட்மெண்ட் நேரங்கள் சரியாக செலவழிக்கணும். இப்போ எனக்கு பிரமித்தமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு அம்மா தங்களை பிள்ளைகளை கொவன்ட்ரியிலிருந்து ஒவ்வொரு நாளும் கூட்டிக்கொண்டு போகிறேன். கொவன்ட்ரியிலேருந்து வாரத்துக்கு 2 மணித்தியாலம் வேணும், 2 மணித்தியாலம் வேணும். இப்போ நான் யோசித்தேன், நத்திங். நான் ½ hour வேலை முடிஞ்சு வார வரைக்கும் இந்த இந்த பிள்ளைகளை கூட்டி வரைக்கும் அந்த கமிட்மெண்ட் தாய்தப்பன் பிள்ளைகளுக்கு கொடுக்குற அந்த கமிட்மெண்ட் என்னை பிரமிக்க வச்சுது. அப்போ அது அப்படி அந்த அதெல்லாம் நாங்கள் வளர முடியும். அந்த கமிட்மெண்ட் இருந்தால் தான் நாங்கள் வளர முடியும். பட் இன்னொன்று நான் சொல்ல வேணும். இவர் சொன்னேன் நடிக்கிறேன்னு சொல்லி நான் 6வது ஒருத்தன் டிவிக்கு முன்னால் நிற்காட்டி நீங்களும் கூட சோஃபா இருந்து டிவி பார்க்கலுமா? அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதை எல்லோரும் விளங்கிக் கொள்ளணும். சும்மா நடிச்சு கொண்டு திரிகிறேன் இவர் நடிச்சு கொண்டு திரிகிறேன்னு சொல்லி ஆக்கள் சொல்கிறது தான் நீங்கள் டிவியிலேருந்து இது கோப்பியும் குடிச்சு கொண்டு பார்க்குறீங்க. இல்லை இப்போ ஒரு காலம் பண்ண நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் செய்கிறீங்கள ஒரு பொழுது போக வேணும் என்பதுக்காக செய்து கொண்டு வந்தோம். ஆனால் இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் மீண்டும் எல்லாம் தூசு தட்டி எடுத்து இருக்கிற காலத்திலே நாங்கள் சாதிக்க முடியும். சிறு வயதில் செய்த விஷயங்களை தொடரலாம் என்ற ஒரு விஷயம் எங்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஒவ்வொரு துறை சார்ந்தும் இருக்குது. இப்போ சிறுவரில் நாங்கள் எங்கள் நிகழ்ச்சியில் சேர்த்து கொண்டோம். இப்போ அவர்கள் தங்களுடைய அலைவரிசை தங்களுடைய நிகழ்ச்சியில் எங்களை சேர்த்துக் கொள்ளணும். அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக. அவர் அன்றைக்கு ஒருவர் சொன்னார் என்னண்டா, அங்கிள் நீங்கள் தொடர்ந்து எங்களோட நடிக்கணுமா? ஒருத்தர் சும்மா இதாக சொல்லிட்டு போகிறார், விடக்கூடாது எங்களுக்கு உங்கள் ஸ்டெப் சொல்லி தந்த. அவர் நீங்கள் சொல்லிட்டு போகிறார், அங்கிள் சூப்பராக செய்தீங்க, நீங்கள் எங்களோட தொடர்ந்து நடிக்கணுமான்னு சொல்லி. ஒரு நேயர் இணைந்திருக்குன்னா அழைத்து கொண்டு பேசலாம். இணைந்திருக்கும் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். 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 நீங்களா? வணக்கம் சுதர்சன். வணக்கம் ரூபதாஸ். வணக்கம் ரமேஷ். ரவி அண்ணா வணக்கம். வணக்கம். அப்படி நிலவா இருக்கிறீங்களா 3 பேரும்? அதுக்கு முதல்ல இப்போ ரூபாஸ் அண்ணன் ரமேஷ் அண்ணன் இப்போ ரவி இணைந்திருக்கான். ஐபிஎஸ் தன்னுடைய ஆரம்பத்துலேருந்து வர நேர் தெல்லிப்பளை. அவர் ஒரு சகல துறை ஆட்டக்காரர். எல்லாம் ஒரு கலக்கி போட்டு இப்போ இருக்காரு. சொல்லுங்க ரவி அண்ணன். முதல் தலையங்கத்திட பற்றி சொல்லிவிட்டு வரேன்னு சொன்னால், ஐபிசி மழல நிகழ்ச்சி அன்றைக்கு நடந்தது, போன சனிக்கிழமை நடந்தது. பார்த்தவர்களை தொலைபேசி மூலமாக நான் கேள்விப்பட்டேன். நல்லா நடந்தது, நல்ல டைமிங் இடையில சிறப்பாக இருந்தேன் சொல்லி. அதபடியே அந்த மழலைகளை வழிவகுத்த அவைய வழி செய்த பெரியோர்கள் உங்களை எல்லாருக்கும் மற்றவெல்லாம் மற்றும் பின்னுக்கு இருந்து செய்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதோடு, அது எங்களை கட்டாயம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து செய்யணும். காரணம் என்னன்னு சொன்னால், பெரியவர்கள் சேர்ந்து செய்தால் அது என்னது ப்ரொனன்சியேஷன், அந்த உச்சரிப்புகள் அதுகளிலே தெளிவாக அது 3 பேர். இப்போ இதில் இருக்கிறவர் இப்போ கமலஹாசன் மாதிரி இருக்கிற ரமேஷ் இருக்கிறார். அவர் முந்தி கமலஹாசன் மாதிரி இருந்திருப்பார் நினைக்கிறேன். அவருடைய 3வது ஜெனரேஷன் மகள் மாறி வார ஜெனரேஷன் வரை மட்டும் அவர் இந்த ப்ரோக்ராம்ஸ் அதில் செய்யக்குள்ள அந்த உச்சரிப்புகள் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து எங்களோட பிள்ளைல வழக்கம் கொண்டுதான் என்னுடைய ஆதங்கம். அது மேலே சொல்லுங்க. நன்றி. தெல்லிப்பள்ளியில் இருந்த காலத்தில் நீங்கள் முதலாவது மேடை உங்களுக்கு வெளி பாடசாலையை விட்டு வெளி மேடை எதாண்டு ஞாபகம் இருக்கும்? இப்போ வெளியில மேடையில நான் பாடகனை ஒழிய நான் நாடகம் நடிக்கல. பாடசாலையில நடிச்சிருக்கிறேன். நான் வெளியில நாடகங்கள் சொல்லி நடிக்கல. பாடல முறையில அருணா இசைக்குழுல நான் இருந்திருக்கிறேன். இசைக்குழுல இருந்தான். மற்றபடி ரங்கன் இருந்துட்டு போயிருக்கிறேன். ஆனா பாடகனா இருந்தோடைய நாடகங்கள் நடித்த பழக்கம். என்ன நாடகங்களை பார்ப்பது உண்டு. அரியால 2 மந்திரிலிருந்து வர நாடகங்கள் அத்தனையும் பார்த்துருக்கோம். பாசியூர் நாங்கள் இந்த காலத்தில் அடங்கப்படாது என்ற நாடகம், தேவசா நாடகம், 2வது
2000 மேடையில் ஈடுபட்ட 2 எல்லாம் கிளிப்பட்டாங்க. ஆனபட்டியால் இந்த நாடகங்கள் எனக்கு ஆர்வம் பார்க்கறது, ஆனால் நடிக்க தெரியாது. ஆனால் ரமேஷின் நடிப்பு வந்து எனக்கு நல்லா பிடிக்கும். அது ஐயர் வேடம் ஒன்று இருக்குது, அவரை கேட்டால் அவர் நிறுத்தி பிடிச்சா கேளுங்க சொல்லுவார். முரண முடிவில் போட்ட ஐயர் வேடம் நல்லா இருக்கு. நல்ல ரவி, நீங்க ஒரு பாடகர்ன்றது இண்டேதானப்பா எனக்கு தெரியும். என்ன தெரியும் எல்லாத்தையும் சொன்னீங்க, இதை மட்டும் சொல்ல ஆகட்டீங்களே. நல்லது ரவி அண்ணா. நன்றி. பாடுவேன். நான் ஒரு சந்திக்கிற கட்டத்துல இங்கே ஒரு இடத்துல நான் நிச்சயமா பாடி காட்டுவேன் உங்களுக்கு. நல்லது ரவி அண்ணா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ரமேஷ். நன்றி, வணக்கம் ரூபதாஸ். நன்றி ரவி. நன்றி 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 வணக்கம். இன்னொரு நேர் இருக்கின்றார், அவரை அழைத்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசலாம். யார் அணைஞ்சிருக்கேன் பாப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. அண்ணா வணக்கம். வணக்கம். நான் ஜேர்மனிலிருந்து அம்பலவான கதைக்கிறேன். சரி, சொல்லுங்க அண்ணா. அப்படி நலமா சுதாசன்? உங்களோட புண்ணியம், நல்லா சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க. இன்றைக்கு இந்த கலைஞர்களை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், சிறந்த ஒரு நடிகர் 2 பேரும். அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் என்னவென்றால், இந்த புது மழலைகளை எங்களுடைய இலங்கை வானொலியிலே முன்னம் யாழ்ப்பாணத்து பேச்சு வழக்கில் தான் கூடுதலான நாடகங்கள் நடந்தது. அதில் தனியாத தாகம் என்கின்ற அந்த நாடகம் மிகவும் நடைபெற்றது எங்களுடைய காலத்தில். அதே மாதிரியான அந்த நாடகங்களை இந்த மழலைகளுக்கு நீங்கள் படிப்பித்துக் கொடுக்க வேண்டும். அவர்கள் எங்களுடைய பேச்சு தமிழை இன்றைக்கு இலங்கை வானொலி எல்லாம் ஆங்கிலங்கள் அந்த தமிழைத்தான் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு எங்களுடைய புலம்பெயர் தமிழ் மக்கள் எங்களுடைய யாழ்ப்பாண தமிழை மறக்காமல் இந்த யாழ்ப்பாண தமிழ் பேச்சு தமிழை இங்கே கற்பிக்க வேண்டும் என்று தயவாகவும் பணிவாகவும் கேட்டு அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்பலவாணர். வணக்கம். ஒரு அன்பான நேர்களை வரும் ஒருவர். இப்போ என்ன எனக்கு ஒரு சொல்ல என்னென்னா, எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் என்னென்னு சொன்னீங்கன்னா, எங்களோட புலம்பெயர்ந்து வந்த மக்களுக்குள்ள, அதுவும் மெயினாக லண்டனில் இருக்கிற தமிழ் மக்களுக்குள்ள தங்களோட பிள்ளைகள் தமிழ் கதைக்காது என்று சொல்லி சொல்கிறதுல ஒரு பெருமைப்படுற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் அவங்க அவ்வளோ பேரும் இப்போ இப்படி ஒரு நிகழ்வுகள் நடந்து இந்த டிவி நிகழ்ச்சிகளால் தங்களோட பிள்ளைகள் இப்படி ஒரு உச்சமான நிலையில் எங்களோட தமிழை உழவு உச்சரித்து இப்படியெல்லாம் செய்யல அவங்க அதை பார்த்து பொறாமப்படணும்னு எனக்கு ஒரு ஆசை. இல்லை, மாற்றம் கொண்டு வேறு கட்டாயம். இப்போ நான் கிட்டல பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம் நாங்கள் பார்ப்போம். ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு விண்ணப்பங்கள் எடுக்கப்பட்ட நாள் போயிருந்தது. அப்போது ஒருவர் சிறு வயதில் இங்கே வந்துட்டார். அவருடைய பிள்ளையை கொண்டு வந்தார் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு. அப்போ கொண்டு வந்தால் அப்போ தமிழில் தான் படிவன் நிரப்பணும். நிரப்பதுக்குள்ள இப்போ முன்னுக்கு என்னுடைய நண்பர் தான் கிட்ட நிரப்பு தெரிச்சல. அவர் சொன்ன நீங்கள் நிரப்ப மாட்டீங்கன்னா சொன்னால், அதான் நான் என் வாழ்க்கையில் விட்ட மிகப்பெரிய பிள்ளை. பெற்றோர்களும் சொன்னவே நானும் அவ்வளோ கவனம் எடுக்க இல்லை. அதனால் தமிழ் எனக்கு கதைக்க தெரியும், எழுத தெரியாது. கதைக்கிறதும் நான் ஓரளவுக்கு தான் கதைச்சு கொள்வேன். அதனால் எந்த விருப்பம் எந்த பிள்ளை தமிழையும் எழுத என்ற ஒரு விருப்பம் வரும். உண்மையிலே இந்த எங்களுடைய இந்த அலைவரிசையின் ஊடாக அது மிகப்பெரிய சக்ஸஸாக வரும்னு எனக்கு நம்பிக்கை தேடப்படும். கட்டாயம் இருக்குமாண்ணே. இப்போ எல்லா பிள்ளைகளும் எல்லா நாடுகளிலிருந்து பிள்ளைகள் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு அன்பு கலந்து வரும். நீங்கள் சொன்ன அன்பு கலந்து வரும், பொறாமை என்று வரும். எந்த பிள்ளையும் நடிக்கணும், எந்த பிள்ளையும் செய்ய விருப்பம். அதன் நிமித்தம் கட்டாயமாக எல்லா பிள்ளைகளும் கட்டாயம் தமிழை சொல்லிக் கொடுத்து ஏதோ ஒரு கலையாவது இருக்க வேண்டிய இருக்கணும். நிச்சயமாக சொல்ல வந்த நீங்கள் இந்த வெளிக்கிடடி விசுவமோடு என்றது ஆட்ட நாடகம். அது வெளிக்கிடடி விசுவமோடு ஆக்சுவலி பரமநாதன் அடியால திடீர் நாடக மன்றம் தான் சடகோபன் சொல்லி இருந்தார். அவர் எங்களுக்கு ஒரு சொந்தக்காரர் தான். மற்றது அதே நேரம் பரமநாதன் நாகராசான்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தவர், செத்து போனார். நாகராசா அவையில் தான் ஒரு கூட்டாக இருந்து இது இந்த திடீர் நாடக மன்றம்னு சொல்லி, அது என்னென்னா திடீர் நாடகம் எப்படி நடந்துன்னு சொன்னீங்கன்னா, நாடகம் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு இருந்தவங்க அதை போலீஸ் சொல்லி போட்டால் நடிக்கக்கூடாது. அது சுழலும் சுந்தரி நாடகம். போலீஸ் சொல்லிட்டால் நடிக்கக்கூடாது. இந்த அதில் போலீஸை கொஞ்சம் நக்கல் பண்ணுற மாதிரி. அப்போ அந்த சனம் எல்லாம் கூடிட்டுது, நிறைய சனம் அப்படி பிள்ளையாவலுக்கு பின்னால்.
அப்போ திடீரெண்டு நாடகம் சனமெல்லாம் வந்துட்டு நாடகத்தை நிப்பாட்டி போட்டாங்க. இப்போ பழைய நாடகம் ஒன்றும் சரிக்கல. ஒன்று எங்கள் அப்பர் தான் அதில் இருந்தவர். அப்போ இருந்துட்டு சரவணன் அவர் கேட்டார், என்னென்ன செய்கிறது பரமநாதன், என்னென்ன செய்கிறது ஒன்றும் இப்போ ஒன்றும் செய்ய. சரிடா, அப்போ நான் ஒரு இடத்துல போனான்னு ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன். நான் இந்த கதையை நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன மாதிரி என்னென்ன பிளான் பண்ணுங்கொண்டு அதில் வச்சு சொன்ன கதை தான் என்ன உடையாரின் உபத்திரவம். உடையாரின் உபத்திரவம்ன்ற ஒரு நாடகத்தை அதில் வச்சு அவ்வளோ வரையும் பரமநாதன், நாகராசா, இவர் வேலையில் எல்லாரும் சுற்றி வேலை இருக்கீங்களா. அதில் இருந்து அந்த நாடகம் முறையாச்சு. கிட்டத்தட்ட எத்தனையோ மேடை ஏறிட்டு அந்த நாடகம் பயங்கர பகுதி நாடகமாகவும் போச்சு. செஜான அந்த சக்ஸஸ்ஃபுல்லான நாடகமாகவும் போச்சு. அதில் இருந்து அது வந்து திடீர் நாடகம் என்று சொல்லி திடீர் நாடகம் பண்ணுறோம். உண்மையிலே நல்லது. உருவாட நிகழ்ச்சிக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு வந்ததுக்கு நன்றி. காரணம் என்னென்னு சொன்னால், அந்த ஏன் இன்றைக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கூப்பிட்டோம்னு சொன்னால், அந்த சிறுவர்களோடு நீங்கள் செய்த அந்த பணியாற்றிய அனுபவம் எங்களுக்கெல்லாம் வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. அது ஒரு கஷ்டமான விஷயம், சரியான உண்மையில் சரியான கஷ்டம். அதோட நீங்கள் அவர்களோட இணைஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை கஷ்டம் வந்து எனக்கு கஷ்டமாக தெரிய இல்லை. ஆனால் அந்த பார்க்குற அவையில்ற மத்தியில் அது என்னன்னா, இந்த பெரிய ஒரு உருவம், இப்படி ஒரு ஆள் போய் இதுக்கு இப்படி நின்று நடிக்குது, வெக்கம் இல்லையோ என்று சொல்லி கேட்டாக்கள் நிறைய பேர் இருந்தது என்னட்ட. ஆனால் அந்த நாடகத்தை பார்த்துட்டு பிறகு வந்து அவையில் இந்த மன்னிப்பு கேட்கா குறையில் சூப்பராக இருந்துன்னு சொல்லிட்டு போன இது இருந்தது. நடிகர் என்றால் அந்த கடத்தல் ரங்கையே களமாடிய தீர்மானம் நல்லா இருந்தது. நாங்கள் பார்க்கும்பொழுது அவ்வளோ நாடகம் சிறப்பாக இருந்தது. நல்லது ரமேஷ் அண்ணன், தொடர்ந்து பயணிக்கலாம். இனிமே நாங்கள் பார்க்கும்பொழுது அவையோட சேர்ந்து இங்கே அடுத்தடுத்த களங்களையும் நிச்சயமாக நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. நல்ல நேர்களை இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய அனுசரணையாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் பிரபு ரஞ்சிதனோடு மீண்டும் சந்திக்கலாம். இது ஐபிஎஸ்னுடைய ஊரோடு உறவாட விடைபெறும் நான் சுப்ரமணியம் சுதர்ஷன். நிறைய நேர்களை அப்பாச்சிகிட்ட வந்து இந்த சேலை நுனியில் அவள் காசு முடிஞ்சு இதில் வச்சுருப்பாள். சுவிஸ் பேங்க், எங்களோட சுவிஸ் பேங்க் வந்து அம்மம்மா இல்லாட்டி அப்பாச்சியாக தான் இருக்குது. அம்மா இந்த அம்மாவும் தங்கச்சியும் அம்மா சின்னம்மா அவங்களுக்கு சரியான பக்கவலம். நாங்கள் சின்னலேயே நான் அடிச்சு அடிப்பேன், புட்டாய்ப்பேன். ஐநா வரைக்கும் இந்த பிரச்சனை போகக்கூடிய பிரச்சனை சொன்னால், இப்போ உண்மையிலே இந்த வடை வந்து தட்டா வடையாக தானே இருந்தது. ஆனால் அதை இப்போ எனக்கு நினைவெறிஞ்சான்னு பருத்துற வடை என்று தான் சொல்கிறாரு. இப்போ என்ன இந்த விஷயம் என்ன? சரியான டேஸ்ட்டும் அந்த அமைப்பு வட்டமாக செய்கிறது வந்து அமைப்பாக பருத்துறாங்க ஃபேமஸான இடம்.